ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் ஸ்டுடியோஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட போட்டோவை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போறதா முதல்ல சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா உடல்நிலைய காரணமா காட்டி அரசியலுக்கு வர போறதில்ல அப்படிங்கறத சொல்லி ஃபேன்ஸுக்கு சாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா படங்களை நடிக்கிறதுலயே கவனம் செலுத்திட்டு வந்தாரு. இந்த நிலையில சமீபத்துல நடிகர் விஜயோட தாவேகா கட்சி அரசியல ஜெயிச்சு ஆட்சியும் அமைச்சது. வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம். சமீபத்துல நடிகர் விஜயோட தாவேகா தேர்தல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த நிலையில அவரை பார்த்து எனக்கு பொறாமை ஒன்னும் இல்ல, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அப்படிங்கறத ரஜினி சொல்லியிருந்தாரு. ஆனா என்னாலதான் முழுசா சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமதான். அது மட்டும் இல்லாம நானும் அரசியலுக்கு வந்திருந்தா நானும் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கறத கான்பிடென்டா சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ரஜினிகாந்தோடைய ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் ஒரு சோசியல் வெல்ஃபேர் அமைப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. அதனால ரஜினி ரசிகர்கள் மன்றம் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்ல எந்த ஒரு அரசியல் அமைப்புக்கோ ரஜினிகாந்தோட போட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ, உங்கள் வாய்ஸ் ஆஃப் சித்து.